ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ரிலாக்ஸாக நம்ம சுற்றி இருக்க எல்லா என்வாமெண்ட்டையும் அப்சர்வ் பண்ணி அப்படியே ஃபீல் ஃப்ரீயாக செம்ம ஹாப்பியாக இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப் நமக்கு கிடைக்கணும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, டென்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம். அந்த மாதிரியான வாழ்க்கை அமைவதற்கு ஒரு சில ஈஸியான டிப்ஸ் தான் இந்த எபிசோடில் நம்ம கேட்க போகிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வார இறுதிக்கு வந்தாச்சு. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் பாட்காஸ்ட் போடும்போது இந்த வாரம் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் அதை பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அப்போ தான் ஏன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நீக்கிறது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறது எப்படி? நம்மளை மாதிரி தானே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த நேரங்களில் நம்ம டிப்ஸ் கொடுக்கலாமே, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, நம்ம படித்ததுலேருந்து அப்படின்ற ஒரு தாட்ஸ் தான் இந்த எபிசோட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை ஆர்ஜே மோனோ பாட்காஸ்ட்டை நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும், அது ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், அமேசான் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை கானாவாக இருக்கலாம், எங்கே லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் அங்கே கமெண்டில் கொடுங்க. ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணிங்கன்னா ரேட்டிங் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ், தாட்ஸ் மற்றும் கொஸ்டின்ஸ், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் rjmano.passionate@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு எழுதி அனுப்புங்க. நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த எபிசோடில் என் கூட பேசலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் rjmano.passionate@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எழுதி அனுப்புங்க. ஓகே, டாபிக்குள்ளே போயிடலாம். எப்படி நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, டென்ஷனே இல்லாமல் வாழலாம்? நிறைய இடத்துல நம்ம டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். டெய்லி லைஃப்பில் அது நடக்கும். வேலைக்கு போயிட்டு வரோன்னா பயங்கர டென்ஷனாக இருக்கும். அவன் இப்படி பண்ணிட்டான், இந்த வேலை எப்படி இருக்குது, என்னால் முடிக்க முடியலை, ஒர்க் லைஃப் பேலன்ஸே இருக்காது. அதனாலேயே 1000 டென்ஷன் இருக்கும். வீட்டுக்கு வந்தால் வலுன்னு உழுவோம். நம்ம குழந்தைகிட்டா இருக்கட்டும், இல்லை நம்மளோட மனைவியாக இருக்கட்டும், இல்லை நம்ம கணவனாக இருக்கட்டும், எப்படியோ ஒன்று அவங்கக்கிட்ட நம்ம நிறையா டென்ஷனாக நம்மளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துவோம். ஒரு எக்ஸாம் டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே எல்லா நேரங்கள்லையும் ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும். இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு ஓட்டம், அந்த ஒரு வேகம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோன்னா, பீயிங் ஆக்டிவ் ஃபார் அ லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்பயுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் ஆக்டிவாக இருங்க. உங்களுக்கு வேலை எவ்வளோவா இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை டெய்லி பண்ணலாம். அதில் நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு ஒரு காஃபி சாப்பிடலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட பேசலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பெட்டோட அப்படியே இழுத்து கொண்டு போய் வெளியில் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வரலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மூவியை போய் பார்க்க போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் அந்த ஸ்ட்ரெஸ் ஈஸியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே குட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பில் வாழ்கிறதுக்கு. டெய்லி இந்த டே டு லைஃப்பில், இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஸ்ட்ரெஸ்ன்றது ஈஸியாக வரும், ரொம்ப சிம்பிளாக வரும். நடக்கும் போது கூட ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. முக்கியமாக அந்த ஒர்க்குனால தான் நிறைய பேருக்கு நிறைய டென்ஷன்ஸ் வரும். அந்த நேரங்களில் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை மேனேஜ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, எல்லோரும் சொல்கிறது தான், டேக்கப் யோகா. யோகா ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோகாவை நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. யோகா பண்ணும் பொழுது நம்ம மனசும் சரி, நம்ம உடலும் சரி சமநிலைப்படுத்தப்படுது. நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, ஸ்ட்ரெஸ்ஸும் போகுது. மூணாவது பாயிண்ட் பார்த்தோன்னா, என்ஜாய் யுவர் ரெகுலர் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னால் உடனே ஓடி போய் ஜிம்மில் உட்காந்து டங்கு முட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன வாக், ஒரு 1/2 hour உங்களை மறந்து நீங்கள் பாட்டுக்கு ஒரு வாக் பண்ணி போயிட்டு சுற்றி இருக்க அந்த என்வாமெண்ட்டை அப்சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணும்போது உங்கள் மனசு ஈஸியாக ரிலாக்ஸ் ஆகுது. ஒரு ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரத்தில் ஒரு மனிதன் 150 minutes அட்லீஸ்ட் மாடரேட்டாக ஒரு எக்ஸசைஸை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணும்பொழுது நம்ம மனநிலை ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லாங் டே ஒர்க்குக்கு அப்புறம் ஒரு சின்ன ஷார்ட் வாக் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியில் க்ரியேட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஒரு 10 ரவுண்ட் அடிக்கணும், இல்லை ஒரு 10
லேப்பு ஸ்விம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் வந்து நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளாட்லாம், இல்லை ஒரு சின்ன ஃபேமிலிக்குள்ளே உட்காந்து நீங்கள் ஒரு கேமிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது ஈஸியாக அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்த பயணம்னு பார்த்தோன்னா மேக்கிங் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஆன்கோயிங் கோல் எப்பயுமே இருக்கும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மானிட்டர் பண்ணுங்கள், மேனேஜ் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ட்ரிகர் பண்ணுது. ஸோ ஐடென்டிஃபை த ஸ்ட்ரெஸ் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை அந்த ஸ்ட்ரெஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு உள்ளாக்குவதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற போகிறீங்க. உங்களோட ஜாபா, இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பா, உங்களோட அந்த பண சுமையா, இல்லை வறுமையா, இல்லை உங்களோட குழந்தைகளா, இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதனால தான் நான் அதிகமாக டென்ஷன் ஆகிறேன், அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ட்ரிகர்ஸை நீங்கள் ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரிகர் பண்ணுது, இது வந்து லாங் டேர்ம் எப்பயுமே மனசில் கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி யோசிங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த பாயிண்ட்னு பார்த்தோன்னா ஒர்க் ஆன் ஸ்ட்ராட்டஜி டு டேக்கிள் ஸ்ட்ரெஸ் ட்ரிகர்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் ஐடென்டிஃபை பண்ண அந்த ட்ரிகர்ஸை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பிளானை வகுத்துக்கலாம். ஸோ இதை இப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஓகே, குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னா அதை நம்ம கொண்டு போய் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலாம், வெளியில் விளையாட விடலாம், மற்ற குழந்தைகள் விளையாட விடலாம், இல்லை ப்ளே கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை நீங்கள் மாற்றி ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்குக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக கிளம்பணும். காலைல எழுந்திரிக்கும் போதே லேட்டாக எழுந்திரிச்சோம்னா நம்ம பறக்குன்னு கிளம்புறோம். அப்படி இருக்கும் போதே நம்மளை அறியாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி குட் டயட் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ நல்ல வெஜிடபிள்ஸ், நல்ல ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போதே நம்ம மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ்லாம் ஈஸியாக நம்மளை விட்டு போகும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறது எவ்வளோ ஒரு கொடுத்து வச்ச ஒரு வாழ்க்கை அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது. அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜாம்புவானாலும் சரி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இருக்க தான் செய்யும். இந்த ஸ்ட்ரெஸ்னால் மனசு மட்டும் புரியாது, உடல் லெவல்லையும் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கி அப்படியே ரிலாக்ஸாக சந்தோஷமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்தது அப்படின்ற ஃபீட்பேக்கை மறக்காமல் rgman.passionate@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு எழுதி அனுப்புங்க. நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் அப்படின்ற மாதிரியான தேவைகள் இருந்ததுன்னா அந்த கேள்விகளை rgman.passionate@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு எழுதி அனுப்புங்க. நம்ம பேசலாம். அடுத்த செக்மெண்ட்டில், அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான சூப்பரான டாப்பிக்கோட உங்களுக்காக தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட்டை ரன் பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எந்த பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் rgman.passionate அந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க, ரேட்டிங் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ மனோ, இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. சிக்கே நண்பா.